2 கப்பு அவுள் வச்சுருக்கிறேன். அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துட்டு இந்த கப்பால் 1/4 கப்பு ரவா வச்சுருக்கிறேன். 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூனு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு சேர்த்து பிசைஞ்சு உருண்டையாக உருட்டணும். அவுள் பிசைஞ்சிட்டேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, ரவா, கரம் மசாலா, உப்பு இப்போ எல்லாம் கலந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் வச்சுருந்தா போதும். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ உருட்டி நான் இட்லி பானையில் வேக வைக்க போகிறேன். இப்போ உருட்டி இட்லி தட்டில் வச்சுருக்கிறேன். இப்போ வேக விட போகிறோம். 10 நிமிஷம் வெந்தால் போதும். தண்ணி கொதிச்சுட்டு இட்லி பானை வைக்கிறோம். இட்லி பானைக்குள்ளே வைக்கிறோம். ஜீரகம் போடுறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி போடுறேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து, தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் சால்ட்டு, 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம். அதில் இப்போ அவிச்ச உருண்டையில் கொட்டுறான். ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆகிட்டு இதுமாதிரி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் சூப்பராக இருக்கும்.